Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 24. நான் சீனு. ஆப்ஜெக்ட் எப்படி நாமளே ஓனா கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி போன கிளாஸில் பார்த்தோம். இப்போது அதேமாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுல இன்னொரு ஈஸி மெத்தட் பற்றி பார்ப்போம். இப்போ நான் சீனு அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நேம் அப்படின்ட்டு கோலன் போடுங்க, செமிகோலன் இல்லை. இந்த நேம்குள்ளார நான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஃபுல் நேம் போடுறேன், கமா போட்டுருங்க. ஏஜ் போட்டு அதுக்கும் செமிகோலன் வச்சுருங்க. இப்போ வந்து ஏஜ் நான் போடுறேன், வெளியில் செமிகோலன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதாவது நேம் டாட் கோலன் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இந்த சீனுன்ற வேரியபிளுக்கு நான் எடுத்த ஆப்ஜெக்ட்டு. அதேமாதிரி ஏஜும் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் ஆகிக்கும். மேக்ஸிமம் இந்த மெத்தடை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக முன்ன யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இது நிறைய இன்புட் வாங்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆப்ஜெக்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. நான் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஐஎன்ஆர் அப்படின்னு எழுதுகிறேன். ஃபுல் நேம் மொத்தம் உனக்கும் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ் தான் ஆகும் 20. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சீனுக்கு நேம்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், ஏஜ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட். ஐயனுக்கும் அதேமாதிரி நேம் ஏஜ் அப்படி எடுத்திருக்கேன். நான் ஏஜ் டிஃப்ரெண்ட் வரணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா போடுறேன், ஏன்னா என்னோட கொஞ்சம் பெரிய பையன் தான். இப்போ வந்து நான் வந்து கீழே வந்து அது இன்புட் அவுட்புட் காட்டுறதுக்காக எழுதுகிறேன். சாரி, அது தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அயன் அப்படின்றதுல கால் பண்ணுறேன். அயன் கால் பண்ணிட்டு அதில் நேம் கால் பண்ணுறேன். அயனோட நேம், அதாவது அயன் நேம் கால் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சேவ் பண்ணிடுறேன். இப்போ தெரிஞ்சுங்களா, ஐஎன்ஆர் அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் அப்படின்ட்டு கால் பண்ணேன். இப்போ வந்து வேணால் சீனுன்றதை கால் பண்ணுறேன், சீனு டாட் நேம் அப்படின்றத கால் பண்ணுறேன். ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வந்திருக்கு. அதேமாரி தான் ஏஜ் கால்குலேட் பண்ணிங்கனாலையும் ஏஜும் டிஸ்பிளே ஆகும் பாருங்க. ஏஜ் இதுங்களா, ஏஜும் டிஸ்பிளே ஆகுது. இதேமாரி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மேக்ஸிமம் அந்த டாட் வச்சு க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் க்ரியேட் பண்ண மாதிரி பீப்புள் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, சாரி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி இன்னும் 2-3 ஃபங்க்ஷன் கூட கால் பண்ணி க்ரியேட் பண்ணி அதை நம்ம ஒரே ஃபங்க்ஷனில் கால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமிங், அதாவது ரொம்ப பெரிய ப்ரோக்ராமிங்க்கு எழுத கோடிங்கை இந்த ஆப்ஜெக்டை வச்சு ரொம்ப சுருக்கி எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு 4-5 ஃபங்க்ஷன் எழுதி ஒரே ஃபங்க்ஷனில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கான அதிகபட்சமான கோடிங் எழுதும்போது ரொம்ப சின்ன இதுலேயே அனிமேஷன், இந்த பாப்பப் வருது, ஏதாச்சும் ப்ளே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அதனால் இந்த ஆப்ஜெக்ட் ஓனா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த ஜாவாஸ்கிரிப்டில் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கிளாஸ்லேருந்து அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம்.
array அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுவும் ரொம்ப நம்மளோட ஒவ்வொரு வேலையும், அதாவது நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுறதை குறைக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட வேலைன்னு சொல்லலாம். அதாவது நம்ம போக போக கற்றுக்கிட்டு வர்றது எல்லாமே நம்ம எழுத போகிற கோடிங்கை குறைக்கிறதுக்கு. ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு இவ்வளோ நிறைய கோடிங் எழுத வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி கோடிங்கெலாம் இந்த ஆப்ஜெக்ட்டு, இப்போ அடுத்தது வர ஆரஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலையை குறைக்கக்கூடியது. ஆனால் என்ன, அது கொஞ்சம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா சரி, நம்ம நல்லா ஈஸியாக அதில் வேலை செய்யலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஆரே பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.